சஹாபாக்களோடு சிரித்து மகிழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது தூரத்தில் ஒரு வயோதிக பெண் தடி ஊண்டி கொண்டு வருகின்ற காட்சியை பார்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தினால் பேசிக் கொண்டிருந்தவர்கள் உடனே தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எழுந்து விட்டார்கள். தன்னுடைய சால்வையை தோளிலே போட்டுக் கொண்டார்கள். அந்த வயோதிப தாய் வருகின்ற வருகையை நோக்கி நபிகளார் விரைந்து சென்றார்கள். அந்த தாயுடைய கையை பிடித்தார்கள், நெற்றியிலும் கையிலும் முத்தமிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தாயை அழைத்து கொண்டு வந்து தான் உட்கார்ந்த இடத்தில் தன்னுடைய சால்வையை விரித்து அந்த தாயை அப்படி அமர வைத்தார்கள், உட்கார வைத்தார்கள். வயோதிபர்களுக்கு மரியாதை செய்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஒரு நபியாக இருக்கிறேன், முழு உலகத்தினுடைய தலைவராக நான் இருக்கின்றேன் என்ற எண்ணம் கல்வில கொஞ்சம் கூட இல்லாமல் வயோதிபருக்கு எங்கும் எதிலும் எச்சந்தர்ப்பத்திலும் முதியோரை மதிக்கின்ற மனப்பான்மை கொண்டவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னை நாடி வருகின்ற வயோதிப தாயினுடைய கையிலே முத்தமிட்டார்கள், நெற்றியிலே முத்தமிட்டார்கள். எங்களுடைய வீட்டுக்கு எங்களுடைய தாயோ எங்களுடைய தகப்பனோ எங்களுடைய பாட்டனோ பாட்டியோ எங்களுக்கு தெரிந்த மூதாதையர்களில் ஒருவர் எங்களுடைய வீட்டுக்கு வருகிற போது இந்த சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவதற்கு தவறி விடுகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு சென்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடோடி வருவார்கள், தன் தந்தையை வரவேற்பார்கள், கையிலும் நெற்றியிலும் முத்தமிடுவார்கள். அவர்கள் இருக்கின்ற உயர்வான இடத்தில் தன்னுடைய தந்தையை உட்கார வைப்பார்கள். இதே போன்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற போது தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்தையை பார்க்க வருகிற செய்தியை அறிந்தால் வீட்டு வாசலிலே மகளுக்காக காத்திருப்பார்கள். தந்தையாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளுடைய வருகையை கண்டு வாசலுக்கே ஓடி செல்லுவார்கள். சென்று தன்னுடைய மகளுடைய நெற்றியிலும் கையிலும் முத்தமிடுவார்கள். தான் உட்கார்ந்த இடத்தில் கொண்டு வந்து தன்னுடைய மகளை உட்கார வைப்பார்கள். அன்பை பரிமாறுகின்ற விதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தன் வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். இந்த வயோதிப பெண் அங்கே வருகிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், வரவேற்றார்கள், தன்னுடைய இருப்பிடத்திலே உட்கார வைத்தார்கள். நெருக்கமாக அந்நியமாக ஒரு தாயும் மகனும் நெருங்கி இருந்து பேசுவதைப் போல பேசி மகிழ்ந்தார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அந்த தாய் அந்த இடத்திலிருந்து எழுந்து செல்லுவதற்காக முயற்சித்த போது நபிகளார் எழுந்தார்கள், கைப்பிடித்து தூக்கி விட்டார்கள். கொஞ்சம் தூரம், கண்ணு கட்டுகின்ற தூரம் வரைக்கும் அந்த தாயுடைய கைப்பிடித்து அழைத்து சென்று வழி அனுப்பி வைத்து விட்டு வந்தார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இது யார்? ஒரு தாயை போல மரியாதை, அந்த அளவுக்கு பெரும் மரியாதை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன ஆச்சரியமாக இருக்கிறதா? இந்த தாயை பற்றி உங்களுக்கு தெரியாதா? தாயிஃபில் இருந்த சஅது கோத்திரத்தின் சிறந்த தாய் இவங்க தான் ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த தாயிடத்திலே நான் 5 ஆண்டுகள் வளர்ந்தேன், பால் குடித்து என்னை வளர்த்த என்னுடைய சிறிய தாய் என்று அந்த தாயை பெருமையாக பேசினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.